என் அன்பு செல்ல பேரன் ஜேடன், உனக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உனக்கு அன்பான ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். என்னை பார்த்தவுடன் கையை தூக்கி போட்டு ஓடி வந்து என் மேல் வாய் அது எனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும். மொத்தம் கொடுப்பது, இன்னும் சிரிப்பது, இதெல்லாம் என் உள்ளத்திற்கு பெரிய ஆறுதல். கர்த்தர் உன்னை எனக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அதே அன்பை கொடுக்கிற மகனாக பயன்படுத்துவாராக. உனக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். ஏசாயா 44:3-4 போன்ற வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று. என் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் நன்மை, உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் 4ஆம் வசனத்திலே அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று. ஆண்டவர் உன்னை அப்படியே வளர்த்து தருவாராக. நீ வளருவதே தெரியாதபடிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உன்மேல் பொழியப்பட்டு கொண்டே இருப்பதாக. என் அன்பு குட்டி பேரன் ஜேடனுக்கு இயேசுவின் பெயரையே நாங்கள் வைத்திருக்கிறோம், கிறிஸ் என்று. இயேசுவை போன்ற அன்பான இருதயத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அநேகரை ஆற்றி தேற்றும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. உனக்கு என்னுடைய அன்பான முத்தங்கள், வாழ்த்துக்கள். காட் பிளஸ். எனக்கு அன்பான என் குட்டி செல்ல பேரன் ஜேதனுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.